வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில்ட்ரன் எஜுகேஷன் அலோன்ஸ் சிஇஏ பற்றி தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து யாருக்கெல்லாம் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களுக்கு வரைக்கும் நீங்கள் வந்து சிஏ பில் கிளைம் பண்ணலாம், ஹாஸ்டல் சப்சிடியை வந்து எப்படி வாங்கலாம், யாருக்கு வந்து இந்த தொகை வந்து டபுளாக கிடைக்கும், அதே போல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தாங்க அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களோட குழந்தைங்கள்லாம் எப்படி வந்து சிஏ பில்லை வந்து கிளைம் பண்ணணும், எப்படி வந்து ஹாஸ்டல் சப்சிடி வந்து வாங்கலாம் அப்படின்றத பற்றியும், நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 படி ஒரு சில மாற்றம்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த மாற்றத்தை படி எப்படி வந்து இது சேஞ்ச் ஆகிட்டு வந்திருக்கு அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில்ட்ரன் எஜுகேஷன் அலோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் வந்து இது வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து டிஃபென்ஸ் மட்டும் இல்லை, மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்குமே இது வந்து கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா சில்ட்ரன் எஜுகேஷன் அலோன்ஸும் வாங்கலாம், அதே போல் ஹாஸ்டல் சப்சிடியும் வந்து வாங்கலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில கண்டிஷனில் மட்டும்தான் கிடைக்கும். இது வந்து எது வரைக்கும் சர்வீஸில் இருக்கீங்களோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அமௌண்ட்டும், பென்ஷன் வந்ததுக்கப்புறம் சில்ட்ரன் எஜுகேஷன் அலோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து குறைவான அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது அதுபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ரீஎம்பர்ஸ்மெண்ட் முறையில் தான் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வாங்க முடியும். அதாவது நம்ம ஏற்கனவே போன வருஷம் வந்து நம்ம என்ன ஃபீஸ் கட்டணுமோ அதை வந்து இப்போது இந்த வருஷம் கிளைம் பண்ணி அது வந்து வாங்குகிறோம். ஸோ அதுதான் போன வருஷத்தில் என்ன நம்ம வந்து பே பண்ணமோ அதை வந்து பில்லு கொடுத்து இந்த வருஷம் வந்து நம்ம மீள் பெறும் திட்டம் மூலிமா நம்ம வந்து அதை மறுபடியும் கிளைம் பண்ணி வாங்குகிறோம். ஸோ அட்வான்ஸாக இது வந்து நம்மளுக்கு கிடைக்காது. இது வந்து எத்தனை குழந்தைங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா 2 குழந்தைங்க கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சிங்கிளாக இருந்து செகண்ட் டெலிவரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்வின்ஸாக இருந்தாங்க அப்படின்னாக்கா இவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம். அதாவது முதல் டெலிவரியில் வந்து ஒரு குழந்தையும், ரெண்டாவது டெலிவரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்வின்ஸாக இருந்தாங்க அப்படின்னாக்கா நீங்கள் 3 குழந்தைக்கு வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்வின்ஸாக இருந்தாச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அந்த ட்வின்ஸுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து கிளைம் பண்ண முடியும். செகண்ட் டெலிவரியில் ஒரு குழந்தை பிறகுது அப்படின்னாக்கா அந்த 3ஆவது பிறந்த குழந்தைக்கு வந்து கிடைக்காது. இது ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2250 ரூபா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர் மந்த் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு. பென்ஷனருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபான்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு 12,000 ரூபா வந்து கிடைக்குது. இது என்னைக்கு டேட்டில் நீங்கள் வந்து கேஎஸ் பில் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, பென்ஷன் ஆனதுக்கப்புறம் கேஎஸ் பில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு 12,000 தான் கிடைக்கும். ஸோ ஆன் சர்வீஸில் இருக்கும்போது உங்களுக்கு 27,000 வந்து கிடைச்சிருக்கும் ஒவ்வொரு மாதமும் 2250 ரூபா படி. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஹாஸ்டல் சப்சிடி பர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6750 ரூபா வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு இது எது வரைக்கும் கிடைக்கும், இந்த சிஏவும் சரி அதே போல் ஹாஸ்டல் சப்சிடியும் சரி எது வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நார்மலாக இருக்கிற குழந்தைக்கு 20 வயசு வந்து வர வரைக்குமோ இல்லை அவங்க வந்து 12th ஸ்டாண்டர்ட் வந்து முடிக்கிற வரைக்குமோ வந்து அவங்களோட சிஏ பில்லும் சரி ஹாஸ்டல் சப்சிடி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஹாஸ்டல் சப்சிடி நீங்கள் வந்து வாங்குறீங்க, ஹாஸ்டலில் கொண்டு போய் சேர்க்குறீங்க அப்படின்னாக்கா ஸோ அது வந்து அட்லீஸ்ட் உங்கள் வீட்டிலேருந்து 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸாவது வந்து இருக்கணும். உங்கள் வீட்டுக்கும் அந்த குழந்தை தங்கியிருக்கிற ஹாஸ்டலுக்கும் வந்து டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50 கிலோமீட்டர் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஹாஸ்டல் இருக்கும்போது நீங்கள் ஹாஸ்டல் சப்சிடி வந்து கிளைம் பண்ணலாம். இது வந்து நார்மலுக்கு வந்து பார்த்தோம். இதுவே டிஃப்ரெண்ட் டேபிள் குழந்தையா இருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ பர் மந்த்து 4500 ரூபா அவங்களுக்கு வந்து சிஏ பில் வந்து கிளைம் பண்ணலாம். ஸோ இது நார்மல் ரேட்டில் வந்து என்ன இருக்கோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது டபுளாக கிடைக்கும். அவங்களோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 20 வருஷமாக இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 22 வருஷமாக வந்து அவங்களுக்கு அதிகரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வருஷம் வந்து அவங்களுக்கு அதிகமாக வாங்கலாம். அதே போல் யாருக்கெல்லாம் இந்த மன வளர்ச்சி கொண்ட குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து ஸ்கூலுக்கு போக முடியாது அப்படின்னாக்கா அவங்கள வீட்டிலேயே வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து பாடம் நடத்துகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து 4500 ரூபா வந்து பர் மந்த் வந்து கிடைக்குது. ஸோ யாரெல்லாம் டிசபிள் சைல்டு வச்சுருக்கீங்களோ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களோட சிஏ பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டபுளாக வந்து கிடைக்கணும். ஸோ அது வந்து செக் பண்ணிக்கோங்க. இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 22 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகணும். அப்படின்னாக்கா 12th ஸ்டாண்டர்ட் வந்து முடிக்கிற வரைக்கும் இவங்களோட சிஏ பில்லும் சரி ஹாஸ்டல் சப்சிடியும் வரை நீங்கள் கிளைம் பண்ணலாம். இது வந்து டிஃப்ரெண்ட் டேபிள் சைல்டுக்கு வந்து பார்த்தீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்து இறந்துட்டாங்க, அவங்களோட குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்களும் உங்களோட சிஏ பில்லும் கிளைம் பண்ணலாம், அதே போல் ஹாஸ்டல் சப்சிடியும் கிளைம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி யாராவது கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இறந்துட்டாங்க, குழந்தை மட்டும்தான், அதாவது அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க, நீங்கள் மட்டும் படிச்சுட்டு இருக்கீங்க, ஹாஸ்டலில் தங்கியிருக்கீங்க அப்படின்னாக்கா அதை நீங்கள் கிளைம் பண்ணி வாங்கலாம். அதே போல் 2 பேருமே கவர்மெண்ட் சர்வெண்ட் இருந்தாங்க, அப்பாவும் சரி அம்மாவும் சரி 2 பேருமே கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னாக்கா யாராவது ஒருத்தர் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாங்க முடியும், 2 பேர்த்துமே வந்து வாங்க முடியாது.
புதிய எஜுகேஷன் பாலிசி படி 2020 வந்து புதிய எஜுகேஷன் பாலிசி வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற குழந்தையோட வயசு வந்து ஒரு மினிமம் ஏஜ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ அதுபடியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாலிசி படி கிளாஸுக்கு 1க்கு முன்னாடி நீங்கள் வந்து 3 முறை வந்து வாங்கலாம். அதாவது ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 கிளாஸுக்கும் நீங்கள் வந்து கிளாஸ் 1க்கு முன்னாடி நீங்கள் 3 டைம் வந்து நீங்கள் சிஏபியில் வந்து கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க மட்டும்தான் கிடைக்கும். டிப்ளமோ கோர்சஸ் படிக்கிறாங்க 10th முடிச்சுட்டு அப்படின்னாக்கா அங்கே வந்து கிளைம் பண்ண முடியாது. இந்த புதிய கல்விக் கொள்கைப்படி வயது வரம்பு வந்து வச்சதுனால 13 வயசில் ஒரு குழந்தை வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது 12 வயசுலேயே போயிடுறாங்க. முன்னாடியே ஒரு வருஷம் சேர்த்துட்டாங்க அப்படின்றாக்கா அவங்க வந்து 8th ஸ்டாண்டர்டில் மறுபடியும் ஒரு வருஷம் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரு முறை வந்து அவங்களோட கிளாஸ்க்காக, அதாவது அடிஷ்னல் கிளாஸுக்காக ஒரு முறை மறுபடியும் நீங்கள் வந்து அந்த கிளாஸ்லேயே படிக்கிறாங்க. ஆல்ரெடி அவங்க வந்து 8th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருந்தாங்க, பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் வயசு வித்தியாசத்தினால புதிய கல்விக் கொள்கையோட அந்த வயது வரம்பிற்காக அடுத்த கிளாஸுக்கு வந்து போக முடியாது. அதே கிளாஸ்லேயே அவங்க வந்து மறுபடியும் படிக்கிறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் மறுபடியும் அந்த கிளாஸுக்கான அந்த அடிஷ்னல் கிளாஸுக்கான அந்த என்ன அமௌண்ட்டோ அது வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாலிசி படி நீங்கள் வந்து மறுபடியுமே நீங்கள் வந்து கிளைம் பண்ணி வாங்கலாம். ஒரே கிளாஸுக்கு வந்து நீங்கள் 2 வருஷம் வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து எந்த குழந்தை வந்து மறுபடியும் அதே கிளாஸில் வந்து படிக்குதோ, பாஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த வயது காரணத்துக்காக அவங்க வந்து இன்னொரு கிளாஸுக்கு வந்து ப்ரொமோட் ஆகலை, மறுபடியும் அதே கிளாஸ்லேயே வந்து தொடர்ந்து படிக்கணும் அப்படின்ற குழந்தைக்கு மட்டும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம சிஏ பற்றி என்னெல்லாம் வந்து இருக்கோ அதை வந்து கொண்டு வந்துட்டோம். ஸோ இன்னுமே நிறைய வந்து விஷயம் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவை இன்னுமே டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த லெட்டரோட இமேஜே நம்மளோட இன்ஸ்டாகிராமில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அங்கேருந்து நீங்கள் எடுத்து இதை வந்து டீட்டெயிலாக இன்னும் படித்து உங்களுக்கு வேறு எதனா சந்தேகம் இருந்தால் அது வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. நம்ம சேனலுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பென்ஷன் சம்பந்தமாக சந்தேகம் எதனா இருக்குது அதை வந்து தீர்க்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட சந்தேகத்தை கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மூலியமோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தது நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.